அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கப்பட்டுச்சான், அல்லாஹ் உங்களை ஹலீலாக ஆக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறானே, நண்பராக நேசராக ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றானே, என்ன காரணம் என்று கேட்கப்பட்டுச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு 3 விஷயங்களை சொன்னாங்களாம். முதலாவது, 2 காரியங்கள்ல எதையாவது ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிலை வந்தால், அல்லாஹ்வுக்கு எது பிடித்தமானதோ அதை தான் நான் தேர்வு செய்வேன், எனக்கு பிடிச்சமானதை நான் தேர்வு செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. 2வது, என் ரிசுக்குக்கு அல்லாஹ் கேரண்டி, பொறுப்பு. அதனால எனக்கு ரிசுக்கை குறித்து எந்த விதமான அச்சமும் இல்லை, பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னாங்களாம். 3வது, காலை மாலை உணவு அருந்தக்கூடிய அந்த நேரத்துல யாராவது ஒரு விருந்தாளியை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து தான் நான் என்ன செய்வேன், உணவு சாப்பிடுவேன் என்று இந்த 3 விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பல சுன்னத்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த சுன்னத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இணைத்து அல்லாஹ்வுடைய நண்பர்களாக நேசர்களாக ஆவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானா.